அட நானாச்சு நீயாச்சு ஒன்றை நான் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அது மாதிரி இப்போ விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. எப்படி தெரியுமா? ஈரானில் மறுபடியும் தலைவர்களை வேட்டையாடுவதற்கு ட்ரம்ப் ஒரு பெரிய திட்டம் ஒன்று போட்டிருக்காரு. அதை தான் ரிவீல் பண்ண போகிறோம். அது மட்டும் கிடையாது, காசாவில் சன் ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், இந்த திட்டத்தை யார் செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கா அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள். மருமகன் அப்படின்னாலே ரொம்ப பாசத்துக்குரிய நபராக சில பேருக்கு இருக்கலாம், அது ட்ரம்ப்புக்காக கூட இருக்கலாம். அந்த மருமகன் சொல்லி காசாவில் அவர் செய்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற கதையா இப்போ ட்ரம்ப் 2 விஷயத்தை முன்னெடுக்க போறாரு. ஒன்று, ஈரானுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்காத நாட்டோ கூட்டணியில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய ஸ்பெயினை நாட்டோவில் இருந்து கலட்டி விடுறது. ரெண்டாவது, ஃபாக்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு தீவு, இந்த தீவு மீதான பிரிட்டனுடைய உரிமை கோரல் இருக்குல்ல, அதை ரத்து பண்ணுறது. நீ என்ன அதுக்கு உரிமை கோர்றது, போ, உனக்கு அந்த தீவே கிடையாது அப்படின்னு பிரிட்டன் ஏகப்பட்ட தீவு கூட்டங்களில் வளைச்சி வச்சுருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த ஐலாண்டு தான் இந்த ஃபாக்லாண்ட் அப்படிங்கிற ஐலாண்டு. அதை பிரிட்டன்கிட்ட இருந்து பிடுங்கக்கூடிய முயற்சியில் இப்போ அமெரிக்கா ஈடுபடுது. இது 2 தான் பெரிய அஜெண்டா அமெரிக்காவுக்கு. டொனால்டு ட்ரம்ப் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சுருக்காரு. என்ன தெரியுமா? மக்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறாரு. மக்கள்லாம் யார்? அமெரிக்க மக்கள் இல்லை, கூட இருக்கக்கூடிய சகாக்கள்கிட்ட. ஈரானுக்கு நீங்கள் ரொம்ப கரிசனை காட்டுறீங்க, இறங்கி அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சில பேர் ஏற்றி விடுவாங்கல்ல, அவங்களுக்கு பதில் என்ன தெரியுமா சொல்கிறாரு? என்னை அவசரப்படுத்தாதீங்க. வியட்நாமில் நம்ம 18 ஆண்டுகள் போர் பண்ணோம். 2ஆம் உலகப் போரில் ஏறக்குறைய 5 ஆண்டுகள் அங்கேயே தங்கி இருந்து அட்டாக் பண்ணோம். ஈரானில் இது வரைக்கும் ஜஸ்ட்டு 6 வீக் மட்டும்தான் போயிட்டுருக்கா. வெறும் 6 வாரங்கள் மட்டும்தான் போர் பண்ணியிருக்கோம். இதுக்கான கால நேரம் அப்படிங்கிறது இன்னும் இருக்குது. இது முடியல, போர் முடிவடையும் செய்யாது. அப்போது நம்ம பொறுமையாக தான் கையாளணும் அப்படின்னு தன்னுடைய இஸ்ரேலிய சகாக்களுக்கு தூது அனுப்பிச்சிருக்கார். ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னா, அமெரிக்க கருவூலங்கள் காலியாயிடுச்சு, மிசைல் எல்லாமே தீந்து போச்சு. எதை வச்சு போரிடுறது? ஒன்று அணு ஆயுதத்தை வச்சு தான் போர் பண்ணணும், ஒரு தடவை தான் அட்டாக் பண்ண முடியும். அதுலேயும் ஈரான் மீண்டெழுந்து அமெரிக்கா மீதே டைரெக்டாக வாசல் வரைக்கும் போர் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது? என்னையவே தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் அவருக்குள்ளே இருக்குமா இருக்காதா? அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, யோசிச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ உயர்தர விலை உயர்ந்த ஆயுத கிடங்குகள் வேகமாக தீர்ந்து போவது அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிற பிரச்சனை பற்றி நீ இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்ப்பா அப்படின்னு நம்முடைய வடிவேலு அவர்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைரக்டாக ஈரான் வாரில் அமெரிக்காவுக்கு துணையாக நிற்காமல் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை தூண்டிவிடக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அந்த வகையில் வியாழக்கிழமை ஒரு பெரிய சாங்ஷன் ஒன்று நடந்திருக்கு. 90 பில்லியன் பரிசாக கொடுத்துருக்காங்க. யார்? யூரோப்பிய யூனியனுடைய தலைவர் உர்சுலா அவர்கள். 105 பில்லியன் டாலர் கடன் இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனை தூண்டிவிடக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ இறுதி ஒரு அழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஸோ கீவ் ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி. இத்தாலியில் இருந்து புகைப்படம் திருடினா கூட நம்ம நாடு தானே, ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய அதிபர் ஜாலியாகவே அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. போர் பண்ணாமல் தடுத்து நிப்பாட்டி வச்சுருந்த ஐரோப்பிய ஒன்றியமே இப்போ காசு கொடுத்து உக்ரைனுடைய அதிபரை போருக்கு தூண்டி விடுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். யூரோப்பு உக்ரைனுக்கு ஆதரவாக காசு கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக போர் பண்ண சொல்கிறாங்கல்ல, அதே உக்ரைனில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சில வேலைகளை செய்கிறாங்க. எப்படி தெரியுமா? ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறாங்க? சேதமடைஞ்ச ட்ரூஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழாய் இருக்குல்ல, பைப்லைனு, அந்த பைப்லைனை மறுபடியும் ரஷ்யா சைட்லேருந்து சரி பண்ணிட்டாங்க. இப்போது அந்த பைப்லைன் வழியாக ஹங்கேரிக்கும் ஸ்லோவேக்கியாவுக்கும் என்ன சப்ளைங்கிறத இப்போது ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து தான் யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய சில நாடுகள் எண்ணெயே வாங்குது. ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை தூண்டி விட்டு சண்டை போட வைக்கிறதும் இதே யூரோப்பியன் யூனியன் தான்.
என்னப்பா இது, பிள்ளையும் தள்ளி விடுறாங்க, தொட்டிலையும் ஆட்டுறாங்க, இவங்களுடைய அணுகுமுறையை புரிஞ்சிக்கவே முடியலையே, இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தனி மூளை கொடு கந்தா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் சம்பவங்கள் இருக்குது. ஈரானில் எவ்வளோ பெரிய போர் நடந்துச்சு, இஸ்ரேலில் எவ்வளோ பெரிய வார் நடந்தது, இங்கெல்லாம் ஏற்படாத புகையா அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணும். ஆனால் இவங்க 2 பேர் நாட்டில் வந்து அதிகமான அளவில் காற்று மாசுபாடு இல்லையா. எங்கே தெரியுமா காற்று மாசுபாடு உலகத்திலேயே அதிகமாக? நேபாளத்தில் காற்று மாசுபாடால் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 42,000 பேர் உயிரிழக்கிறாங்களாம். உலகத்தில் மோசமான நாட்டினுடைய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது காட்மாண்டு தான் அப்படின்னு வேர்ல்டு வைடாக கணக்கெடுத்து அதில் 2வது இடம் கொடுத்துருக்காங்க இந்த காட்மாண்டுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் நிலைமை. ட்ரம்பினுடைய மருமகன் தெரியும்ல உங்களுக்கு, குஷ்னர், அவர் இப்போ பெரிய சிறிய வேலைகள்லாம் செய்ய போகிறார். அதுவும் காசாவில் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு நாடுகளும் இவ்வளவு ரூபா கொடுத்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கலான்லாம் ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தார். இந்தியாவில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அதுக்கு கூட நான் சொல்லியிருந்தேன், கூழு குடிக்கனா வரேன், கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அந்த கதையாக இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இந்த ப்ராஜெக்ட் சன்ரைஸ் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் இணைகிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான லீடர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரம்பினுடைய மருமகன் குஷ்னர். இவர் ஒரு யூதர் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. ஸோ காசாவில் $50 பில்லியன் அளவிற்கு முதலீடு செய்வதற்கு இவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த மக்களெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே 78,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய மக்களையும் அப்புறப்படுத்திட்டு அங்கே ஒரு பெரிய பிளான் ஒன்று திட்டமிடுறாங்க. எகிப்தில் வந்து அமெரிக்கா கடனாக கொடுத்து அங்கே ஒரு பெரிய சிட்டி ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று அந்த சிட்டிக்கு இந்த காசா மக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா எகிப்தையும் தாண்டி கானா தேசத்துக்கு இந்த காசா மக்களை அப்புறப்படுத்துறது தான் இந்த ப்ராஜெக்ட் 10 பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதனுடைய ஃபைலில் கடைசியில் இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் சரி இந்த காசாவில் என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டால், கடற்கரைக்கும் இருக்கிற பகுதி வந்து ரொம்ப வேல்யூபிளானது, ரைட்டா. தண்ணி கிடைக்கக்கூடிய விஷயம், பைப்லைன் போகக்கூடிய விஷயம், அங்கேயே வந்து ஆயிலும் கிடைக்குது. இப்படி வந்து எல்லாமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதிங்கிறது காசா தான். அது மட்டும் கிடையாது, ஏஏ ஸ்மார்ட் மெட்ரோபாலிஸ் அப்படிங்கிற ஒரு பிளான் ஒன்று அங்கே அசைன் பண்ணுறாங்க. அதாவது கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் இருக்குல்ல அமெரிக்காவில், அங்கே பெரிய காட்டுத்தீலாம் ஏற்பட்டுச்சு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்கள்லாம் தானாக தீப்பற்றி எரிந்தது அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. எதனால் அப்படின்னு கேட்டால், அந்த டேட்டா சென்டரை குளிர்விக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வாய்ப்பு வந்து இல்லை. ஸோ நிறையா ஏசி தேவைப்படும். அப்படிப்பட்ட ஏசி அப்படிங்கிறது கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தின் மூலியமாக இங்கே கடற்கரையிலேயே வந்து ஒரு டேட்டா சென்டரை ஏற்படுத்தணும் அப்படின்னா, அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குரிய டேட்டா சென்டரை ஏற்படுத்தணும்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ரெவன்யூ பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த குஷ்னருடைய பிளான். ஸோ அதை வந்து காசாவில் செயல்படுத்துறதுக்கு தான் அந்த ஒட்டுமொத்த இன அழிப்பு அப்படிங்கிறதும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப்பும் அதுக்கேற்ற மாதிரி போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற பேரில் நாடுகளை ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கார். ஸோ காசா அப்படிங்கிற அந்த நிலப்பகுதி வேட்டையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. கூடிய விரைவில் அந்த மக்கள் அப்புறப்படுத்துவதே அமெரிக்காவினுடைய யூதனுடைய ஒரு பெரிய ஐடியாலஜி. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை தான் கேன்சல் ஆயிருச்சாம்ல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தை கேன்சல் ஆயிருச்சா? அப்படிலாம் கிடையாது, தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து அதை பற்றி கண்டுக்கவே இல்லையே. அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சில தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தையே வேண்டான்னு சொல்கிறாங்களாம்ல, அந்த தலைவர்கள் எல்லாத்தையும் தட்டி தூக்குடா அப்படின்னு ட்ரம்ப் வந்து இப்போ உத்தரவு போட்டிருக்காரு. ஸோ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை தடுப்பதாக கருதப்படக்கூடிய சில தலைவர்களை தேர்ந்தெடுத்து அந்த தலைவர்களை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ட்ரம்ப். இது தொடர்பாக CNN வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பெயர் பட்டியலில் IRGCயினுடைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய அகமது வாகிதி முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். மாஸ்கோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஈரானிய தூதர், அவர் பேர் ஜலாலி, அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. புஷேர் அப்படிங்கிற அணுமின் நிலையம் இருக்குல்ல, அதாவது கத்தாருக்கெல்லாம் காற்று அனுப்புறது, கதிர்வீச்சு அபாயம் இருக்குது. அது கத்தாருக்கும் பெரிய அளவிலான பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏன்னா நிலப்பகுதிங்கிறது இங்கேருந்து அங்கே கொஞ்சம் கம்மியான தொலைவு தான். அப்போ புஷேர் அணுமின் நிலையத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது கத்தாருக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் பிரச்சனை. இந்த புஷேர் அணுமின் நிலையத்தில் வேலை பார்த்த ரஷ்ய தொழில்நுட்ப அறிஞர்கள் எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. மிஞ்சி போனால் 10லேருந்து 20 பேர் மட்டும்தான் இப்போ இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். மறுபடியும் இதை திறப்பதற்கான வேலைகளை இப்போ ரஷ்யாவோட துணையோடு ஈரான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி வெளியாக இருக்குது. இயற்கை மாசுபாட்டை தடுப்பதற்கான வேலைகளையும் இந்த 2 நாடுகளும் சேர்ந்து இந்த புஷேர் அணுமின் நிலையத்தில் செய்ய போகிறாங்கங்கிற நல்ல செய்தியும் வெளியாயிருக்கு. நான் இருக்கேனே தம்பி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தங்கச்சி நான் இருக்கேனே அப்படின்னு இட்டாலியனுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்கள் இப்போ ஈரானுடைய அண்ணனுக்கு சாதகமான சில வேலைகளை செய்கிறாங்க.
சரி, இப்போ அண்ணன் ஈரான் ஆகிப்போச்சு, இட்டாலி தங்கச்சி ஆகிப்போச்சு. எப்படி அப்படின்னு கேட்டால், போப்பு முழுக்க முழுக்க ஈரானுக்கு ஆதரவான விஷயங்களை பேசுகிறார், காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவான விஷயங்களை பேசுகிறார். எது எப்படியோ லெபனானில் ஒரு இஸ்லாமியர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த முகமதிய சகோதரனுக்காக நான் குரல் கொடுக்கிறேன், அமெரிக்காவை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காரு. இப்போ புரியுதா அண்ணன் தங்கச்சி பாசம் எப்படி இருக்குன்னு புரியுது. இப்போது மெலோனி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றுவதற்காக இத்தாலியின் சைடில் இருந்து 4 கடற்படை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா ஈரானுடனான நல்ல உறவை மேற்கொண்டு அங்கிருந்து ஆயிலை இத்தாலிக்கு கொண்டு வருவதற்கான பெரும் முயற்சியில் அவங்க ஈடுபட்டிருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. ஜப்பானு இப்போ நல்ல வியாபாரத்தில் கைதேர்ந்த ஒரு நபரை தாயா பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அமெரிக்காவோட பல்லை இழிச்சுக்கிட்டே இருந்த டகாய்ச்சி இப்போது சவுதி அரேபியா கிட்டையும் அதே மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க. அந்த வகையில் ஜப்பானுக்கு லாபம் கிடைக்குதா இல்லையா, அதான் முக்கியம். எப்படி தெரியுமா, புதியதொரு சட்டத்தை போட்டாங்க, மிசைல் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரியா, அந்த மிசைல் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இப்போ சவுதி அரேபியாவுக்கு நடக்க போகுதுங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கச்சா எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 40% கொண்டு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா கிட்ட விநியோகத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான ஒப்பந்தத்தில் தகாய்ச்சி அவர்கள் கையெழுத்து போட போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இது சாதகமாக பதிலளிக்க போவதாக சில அரபுலக நாடுகள் செய்திகளை பகிர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆஃப்டர் லாங் இயர்ஸ் ஜப்பானோடு சவுதி அரேபியா கைகோர்க்கிறாங்கிறது கூடுதல் தகவல். ஆர்டிக் கடல் யாராலையும் புரிந்து கொள்ளப்படாத ஒரு நிலப்பகுதி, நீர்ப்பகுதி. ஏன் அப்படின்னா அது ஃபுல்லாகவே கடல். அப்படிப்பட்ட கடல் ஏரியாவில் இந்த ஆர்டிக் கடலில் ஒட்டுமொத்தமாக அதிகாரம் செலுத்துறது யாருன்னு கேட்டால் ரஷ்யா தான். ஸோ மீதி இருக்கக்கூடிய நாடுகள் எங்களோடு சேர்ந்து டைப் பண்ணி இந்த கடல் பகுதியில் என்ன செய்யலாம், இங்கே இருக்கக்கூடிய கடல் வளத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை சொல்லுங்கள் அப்படின்னு ரஷ்யா இப்போ ஓப்பன் டாக்காக கேட்குறாங்கன்னா, மால்டோவா உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் வயிற்றில் புளியை கரைச்ச கதை தான். ஏன்னா உக்ரைன் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து ரஷ்யாவினுடைய இலக்கு மால்டோவான்னு நினச்சாங்க. ஆனால் ஒட்டுமொத்த ஆர்டிக் பகுதியையும் வளைப்பதற்கான ஒரு பெரும் திட்டத்தை ரஷ்யா முன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ரஷ்யா முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் ரொம்ப பெரிய அளவில் கடல் யுத்தத்திற்கான வழிவகுக்கும் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. கன்னி வெடியை புதைக்கிறியா, சுடுறாவன அப்படிங்கிற கதையாக போட்டில் போக்கக்கூடிய எல்லா ஈரானியர்களையும் சுட்டு தள்ளுறதுக்கு அமெரிக்காவினுடைய சென்காமுக்கு ட்ரம்ப் உத்தரவு போட்டிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, இப்போது அமெரிக்காவினுடைய விமானப்படையை சேர்ந்த B-52 அந்த பாம்பு நிரப்பப்பட்ட விமானங்கள் இருக்குல்ல, அது லோடுலேயே வச்சுருக்காங்களாம். இப்போ ஒரு போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஏற்றி வச்ச மிசைலை இறக்கி வைக்கணும்ல, அப்படிப்பட்ட சம்பவமே அங்கே நடக்கலவே இல்லையா. ஸோ பிரிட்டனுடைய தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய B-52 விமானங்களில் இருக்கக்கூடிய லோட் செய்யப்பட்ட அத்துணை மிசைலுமே அப்படியே நிற்கிது. அது மறுபடியும் ரவுண்ட் அடித்து தன்னுடைய இருப்பை காட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போது செய்தியாக சொல்லியிருக்காங்க. ஈரானுடனான போர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, இன்னமும் ஆரம்பிக்கவே இல்லை. மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்குது தம்பி அப்படிங்கிற அளவுக்கு தான் ட்ரம்ப் சில சம்பவங்களை செய்ய காத்திருக்காரு. ஆனால் அது அணு ஆயுதம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு காலையில் செய்தியாக சொல்லிட்டார். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் வரும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஆன்லைன் வழியாக ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பு காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை. நீங்களும் மீடியா துறையில் சாதிக்க ஏகப்பட்ட படிப்புகள் உள்ளன. வாருங்கள் இளைஞர்களே, கல்வி பயில. தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸ் அவைலபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே. தொடர்புக்கு 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.